Welcome back to 12th onwards first step towards your goal. நாம் இன்றைக்கி போகிறது பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட். அவங்க வந்து சர்டன் கேட்டகரிஸ் இது எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதை ஒவ்வொன்றா பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒன் பார்த்தீங்கன்னா டெப்டி மேனேஜர் அப்படிங்கிற இதில் கேட்டிருக்காங்க. கிரேடில் பிஇ பிடெக் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் படிச்சிருக்கணும். அதில் ஒரு வேகன்சிக்கு 10 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். அப்புறம் அப்பர் ஏஜ் லிமிட் 40, அன்ரிசர்வ்டு கேட்டகரிக்கு அதுக்கு அப்ளை பண்ணலாம். செகண்ட் டெப்டி மேனேஜர் கேட்டகரி தான். அதுவும் பார்த்தீங்கன்னா பிஇ பிடெக் இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ், சென்னையில் போஸ்டிங். அதுவும் ஒன்று தான், 10 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். சைபர் செக்யூரிட்டி, 40 இயர்ஸ் மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் சொல்லியிருக்காங்க. தேர்டு பார்த்தீங்கன்னா அது டெப்டி மேனேஜர் கேட்டகரியில் தான். அது நம்ம ஒரு பொசிஷன் தான் இருக்குது. பிஇ பிடெக் இன்ஜினியரிங் எனி டிசிப்ளின் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எந்த ஒரு ஸ்பெசிஃபிக்கான இதுன்னு சொல்ல கிடையாது. ப்ரொக்யூர்மெண்ட் மேனேஜர் அப்படிங்கிறதுல 10 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ், மேக்ஸிமம் ஏஜ் 40. அப்புறம் டெப்டி மேனேஜர் கேட்டகரியில் இன்னொன்று பிஇ பிடெக் எனி டிசிப்ளின்னு சொல்லியிருக்காங்க. சென்னையில் ஒரு வேக்கன்சி, 10 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ், மேக்ஸிமம் ஏஜ் 40. அது QA மேனேஜர் அப்படிங்கிற இதில் இருக்குது. அதில் கேட்டகரி எஸ்சி அவங்க அப்ளை பண்ணலாம். அப்புறம் டெப்டி மேனேஜர் அப்படிங்கிற 5th பொசிஷனில் பிஇ பிடெக் எனி டிசிப்ளினில் இருக்கணும். நம்ம ஒரு வேக்கன்சி, 10 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். OHSC மேனேஜர், அதாவது இந்த சேஃப்டி அந்த மாதிரி இதில் இருக்குது. 40 இயர்ஸ் ஆஃப் மேக்ஸிமம் ஏஜ் 40 இயர்ஸ். எஸ்டி கேட்டகரி அவங்க அப்ளை பண்ணலாம். எல்லா அப்ளிகேஷனும் பார்த்தீங்கன்னா ஏஜிஎம் HR பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட் பூனே யூனிட் அப்படிங்கிற இந்த அட்ரஸ் நான் மென்ஷன் பண்ண அட்ரஸ்க்கு அனுப்பணும். லாஸ்ட் டேட் ஆஃப் இது பார்த்தீங்கன்னா April 8 அப்படின்னு சொல்கிறாங்க. ஹார்ட் காப்பி. இந்த அப்ளிகேஷன் டீட்டெயிலு எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் நான் உங்களுக்கு போட்டிருக்கேன். அதை கொஞ்சம் ஒரு டைம் படிச்சுட்டு பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்கள். அப்புறம் டாக்குமெண்ட்ஸ் ரிக்வயர்டு அப்படி அந்த டைம் ஆஃப் அப்ளிகேஷன் ஒயில் சென்டிங் அப்ளிகேஷன் கூடயே சில இதெல்லாம் அனுப்பணும். பர்த் டேட் ப்ரூஃபு, 2 பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, அப்புறம் ஆல் சர்டிஃபிகேட்ஸ் ஃப்ரம் 10th ஸ்டாண்டர்ட்லேருந்து டிகிரி, அந்த குவாலிஃபிகேஷன் பிஇ பிடெக் எல்லாமே போடணும். குவாலிஃபையிங் டிகிரி சர்டிஃபிகேட்டு, அப்புறம் கன்வர்ஷன், அதாவது கன்வர்ஷன் ஃபார்முலா சர்டிஃபிகேட் ஃபார் கன்வர்ஷன் ஆஃப் CGPA, அந்த சிலதெல்லாம் கோர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கிரேடு வைஸ் போட்டிருப்பாங்க. மார்க் டிஸ்க்ளோஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. அந்த இதுக்கு ஒரு சர்டிஃபிகேட் இருக்குது. அது அப்ளை சென்ட் பண்ணணும். அதாவது அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த SC ST கேட்டகரி, எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன், OBC, நான் கிரீமி லேயர், இவங்கெல்லாம் சர்டிஃபிகேட் அவங்க அனுப்பணும். அப்புறம் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டும் சேர்த்து அனுப்பணும். இதோட ஃபுல் அப்ளிகேஷன் டீட்டெயில் இந்த லிங்க் இதில் போட்டிருக்கேன். அது அப்ளிகேஷன் டீட்டெயிலும் இங்கே போட்டிருக்கேன். இந்த லிங்கை கொஞ்சம் டவுன்லோட் பண்ணி பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்கள். இன் கேஸ் ஆஃப் எனி டவுட் ப்ளீஸ் ரீச் மீ 9790097632 harsha07@gmail.com அப்படிங்கிறது. கடைசியாக நான் உங்கள்கிட்ட கேட்டுக்கிறது ஷேர், லைக் அண்ட் சப்ஸ்கிரைப். இது எனக்கு மோட்டிவேட்டாக இருக்கும். ப்ளஸ் நான் நிறைய வீடியோ போகிறதுக்கு எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ. See you in the next video.